ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை தொடங்க இருக்கிறோம். என்ன அப்படின்னா, நம்ம இன்றைக்கி நம்பர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்பர்ஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுடைய மேக்ஸ் ஸ்கில்லை ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்பர்ஸ் அப்படின்னா மேக்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் சிம்பிள்ஸ். அது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருளை கவுண்ட் பண்ண, மெஷர் பண்ண யூஸ் ஆகுது. நம்பர்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது நிறைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1, 2, 3 எக்ஸட்ரா அப்படி இன்ஃபைனைட் வரைக்கும் இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸை n அப்படின்ற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். செகண்ட், ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ப்ளஸ் 0 ஆட் ஆகும். அதாவது 0, 1, 2, 3 எக்ஸட்ரா இன்ஃபைனைட் வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஹோல் நம்பர்ஸை W அப்படின்ற லெட்டரில் நம்ம டினோட் பண்ணுவோம். தேர்ட், இன்டீஜர்ஸ் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து அண்ட் அதோடைய நெகட்டிவ்ஸ், அதாவது -1, -2, -3 அண்ட் 0, 1, 2, 3 எக்ஸட்ரா. இன்டீஜர்ஸை Z அப்படின்ற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். ஃபோர்த்து, ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னா நம்ம ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதில் டினாமினேட்டர் வேல்யூ மட்டும் 0வாக இருக்கக்கூடாது. வேறு எந்த இன்டீஜராக வேணாலும் இருக்கலாம். பாசிட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் இன்டீஜர் எதுனாலும் இருக்கலாம். நியூமரேட்டர், டினாமினேட்டர் ரெண்டுமே பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் எதுனாலுமே இருக்கலாம். ஆனால் 0வாக இருக்கக்கூடாது. ரேஷனல் நம்பர்ஸை Q அப்படின்ற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் 0.75, 0.25, -3, -2, 1, 2, 3 எக்ஸட்ரா. இதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், இர்ரேஷனல் நம்பர்ஸும் ஃப்ராக்ஷன் தான். ஆனால் அதை நம்ம டிவைட் பண்ணும்போது, அந்த ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணும்போது நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகாமல் அப்படி இன்ஃபைனைட்டாக ஒரு எண்டிங்கே இல்லாமல் போயிட்டே இருக்கும். அதை தான் இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது லெட்டர் E அப்படின்றதுல டினோட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் R/Q அப்படின்னும் டினோட் பண்ணுவோம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ரியல் நம்பர்ஸில் ரேஷனல் நம்பர்ஸை தவிர மற்ற எல்லாமே இர்ரேஷனல் நம்பர். அதை R/Q அப்படின்னு டினோட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் √2, √3 எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட், ரியல் நம்பர்ஸ். இது வரைக்கும் பார்த்த எல்லா நம்பருமே ரியல் நம்பர். இருக்கிறதுலே ரியல் நம்பர் தான் பெரிய செட். எல்லா நம்பரையும் கண்டெயின் பண்ணியிருக்கக்கூடிய செட் அப்படின்னா ரியல் நம்பர்ஸை R அப்படின்ற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். நம்பர்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர்ஸ் தான் எல்லா பக்கமும் ஷாப்பிங், டைம் மெஷர் பண்ணுறது, டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறது, ஈவன் இன் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. மேக்ஸ் அண்ட் நம்பர்ஸை லேர்ன் பண்ணுறது உங்களுடைய ரியல் லைஃப் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸை பற்றி பார்த்தோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் எக்ஸசைசஸ் நம்மளுடைய இன்ஸ்டா பேஜில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.